வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற கணக்கு பயிற்சி 7.1ல 6வது கணக்கு. ஒரு சிறுமி தனது பிறந்த நாளை கொண்டாட கூம்பு வடிவ தொப்பிகளை 5720 சதுர சென்டிமீட்டர் பரப்புள்ள காகிதத்தாளை பயன்படுத்தி தயாரிக்கிறாள். 5 சென்டிமீட்டர் ஆரமும் 12 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட எத்தனை தொப்பிகள் தயாரிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தீர்வு இப்போ நம்மளுக்கு ஆரம் மற்றும் உயரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆர் மற்றும் ஹச் என்பன முறையே கூம்பு வடிவ தொப்பியின் ஆரம் மற்றும் உயரம் என்கன்னு சொல்லிடலாம். கூம்பு வடிவ தொப்பியின் ஆரம் மற்றும் உயரம், ஆரம் மற்றும் உயரம் என்க அப்படின்னு எடுத்துக்கிறேன். உயரம் என்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆரம் மற்றும் உயரம் கொடுத்துட்டாங்க. ஆர் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்றும் உயரம் ஹச் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். இப்போ ஒரு தொப்பி என்னுடைய உயரம் வந்து 5 சென்டிமீட்டரும் ஆரம் 5 சென்டிமீட்டரும் உயரம் 12 சென்டிமீட்டரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த தொப்பியை எதை வச்சு உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகிதத்தாளை பயன்படுத்தி. அப்படின்னா இப்போ காகிதத்தின் பரப்பு ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5720 சதுர சென்டிமீட்டர் அப்படிங்கிறப்ப இது எப்படி எழுதலாம்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு இந்த காகிதத்தை வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா கூம்பு உருவாக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இப்போ எத்தனை கூம்பு அப்படிங்கிறதா நம்மளுக்கு கொஷின். எத்தனை தொப்பிகள் தயாரிக்க முடியும். இப்போ எண்ணின்று அந்த தொப்பிகள் அப்படிங்கிறப்ப எந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூம்பு வடிவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூம்பின் வலைப்பரப்புக்கு சமமாக இருக்கும். இப்போ கூம்பின் வலைப்பரப்பு எண்ணின்று கூம்பின் வலைப்பரப்பு ஈக்குவல் டு 5720 அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ எண்ணின்று கூம்பினுடைய வலைப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பை ஆர் எல் ஈக்குவல் டு 5720. இப்போ எனக்கு இதுலேருந்து என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ எல் ஈக்குவல் டு என்ன சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் அப்படிங்கிறப்ப அதனுடைய மதிப்பு 12. இப்போ 12 ஸ்கொயர் ப்ளஸ் ஆருடைய மதிப்பு 5 ஸ்கொயர். ஸோ இப்போ 12 × 12 144 5 × 5 25 அப்படின்னு வரும். இதை ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 169. 169 எதனுடைய வர்க்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13. ஸோ இப்போ இங்கே ஆன்சர் எல் வந்து என்னென்னு வந்துடும் 13 சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு எத்தனை வடிவ தொப்பிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இப்போ என் இன்டு பை ஆர் எல் ஈக்குவல் டு 5720. இப்போ என் இன்டு பையனுடைய மதிப்பு 22/7 இந்த ஆரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இன்டு சாயுரம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 13 ஈக்குவல் டு 5720. இப்போ எனக்கு என்னுடைய மதிப்பு வேணும். அப்படின்னா இப்போ என் ஈக்குவல் டு 5720. இப்போ இந்த 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வகுத்தலேருந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரையில் பெருக்கலாக வந்துடும். இன்டு 7 அப்படின்னு சொல்லிடலாம். இந்த பேலன்ஸ் கூடிய டேர்ம் எல்லாமே வகுத்தல் வந்துடும். 22 இன்டு 5 இன்டு 13. இப்போ இதை அடிக்கலாம். ரெண்டாவது வகுப்பில் அடிப்போம். 11 2 22 2 4 மிச்சம் 1 8 2 16 மிச்சம் என்ன இருக்குது 1 6 2 12. இப்போ மறுபடியும் இப்போ இதை அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வகுப்பில் அடிக்கிறேன். 4 5 5 5 25 மிச்சம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 7 5 35 மிச்சம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 5 10. இப்போ இதை 11 அடிப்போம். 11 11 5 11 55 அப்படின்னு வரும். மிச்சம் எவ்வளோ இருக்கும் 2 2 11 22. 13 13 4 13 52 அப்படிங்கிறது ஆன்சர். அப்படின்னா இப்போ 4 × 7 இப்போ 4 7 28. இப்போ என் ஈக்குவல் டு எத்தனை தொப்பிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28